பாஸ்டானா ரொம்ப பிடிக்கும். பட் மைதாவே ஆட் பண்ணக்கூடாதுன்னா இந்த ட்ரம் வீட் பாஸ்டாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஹோல் மந்த் வச்சு நம்ம சாப்பிடலாம். 3/4 கப் ரவை எடுத்து ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இதை எந்த அளவுக்கு பவுடராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனால 80% தான் பவுடர் ஆகும். பேலன்ஸ் 20% குட்டி குட்டியாக ரவையாக இருக்கும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கிலோ ரவையை மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 3/4 கப் ரவைக்கு 1/4 கப் கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ரவை ரொம்பவே குயிக்காக ட்ரை ஆகும். அதனால் நிறைய தண்ணி இழுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கண்டிப்பாக கெட்டியாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் கெட்டியாக இருந்தாலுமே தண்ணி தெளித்து அதை வந்து சாஃப்ட் நல்லா பண்ணணும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு ஊற வச்சு அகைன் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு எடுக்கலாம். அகைன் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நம்ம சைஸ் போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 பீன்ஸ் ஒன்றா வச்சா எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2-3 ஷேப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு ரோல் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் வந்து அதை விட சிம்பிள், கத்தி இல்லைனா ஃபோக் ஸ்பூனை வச்சு கீழே வந்து ரோல் பண்ணி எடுங்க. அவ்வளோதான். இந்த 2 ஷேப் வந்து நான் வந்து ஒரு 3 சைஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஷேப்புமே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ பிளேட்டில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காய வச்சு எடுக்கலாம். ஃபேன் காற்றுல இல்லைனா வெயிலில் காய வைங்க. அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பாஸ்டா வந்து பிரேக்கே ஆகலை, சூப்பராக இருக்குது. மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா பாஸ்டா பிரேக். மாவு பிசைஞ்ச விதம் கரெக்டாக வந்து ரூம் டெம்பரேச்சர்னா 10 days, ஃப்ரிட்ஜ்னா 1 month அளவுக்கு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.